ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பதால் தொழிலில் மற்றும் வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இருப்பினும் மார்ச் 6ஆம் தேதி அன்று சனி பகவான் 8ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி பெயர்ச்சியாவதால் புதிய பொறுப்புகள் ஏற்கும் போது சற்று அதீத கவனம் தேவை. நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும் யோகம் உள்ளது. புதனின் சாதகமான நிலையால் வருமானம் பெருக வாய்ப்புள்ளது. ஆனால் அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது அவசியம். மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கின்றது. இந்த மாதம் படிக்கும்போது சற்று அதீத கவனத்துடன் படிக்கும்போது நல்ல மதிப்பெண்களையும் நீங்க நினைத்த மதிப்பெண்களையும் கட்டாயம் பெற்றுத்தரும். குடும்பத்தில் மற்றும் உறவுகளிடையே சற்று அனுசரித்து போவது, அமைதியாக பேசுவது உறவை வலுப்படுத்தும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மார்ச் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அதீத கவனம் வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி தொடங்குவதனால மன அழுத்தம், சோர்வு ஏற்பட அதீதமாகவே வாய்ப்புள்ளது. துரித உணவுகளை இந்த மாதம் கூடுமான வரை குறைப்பது நல்லது. இந்த மார்ச் மாதத்தின் முக்கியமான கிரக பெயர்ச்சி எப்பெல்லாம் வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்கிறார். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசிக்குள் நுழைகிறார். இந்த பெயர்ச்சிகளின் மூலம் ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சம் விளக்கு ஏற்றுவது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாரியம்மனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.